நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 15, 16 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நெசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்டதை நாம் இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு இந்த பூமியில் வரும்போது அவர் என்னெல்லாம் செய்வார் என்று அநேக காரியங்களை தீர்க்கதரிசி மூலமாக முன்னமே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படி போலவே இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கக்கூடிய மந்தை, அந்த மந்தை ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருப்பார் என்று முன்னமே தீர்க்கமாய் உரைக்கப்பட்டது. அந்த ஒரே மந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்ட மந்தை. அந்த மந்தையின் மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் இல்லையே, எங்களை போஷிக்க, வசனத்தினால் எங்களை போஷித்து நடத்த, விசாரிக்க ஒரு நல்ல ஊழியர் இல்லையே என்று அங்கலாய்க்கக்கூடிய இந்த நாளில் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை, என் ஆடுகளை நானே மேய்த்து மடக்குவேன். என் ஆடுகளை நானே மேய்ப்பேன், நான் நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவர் என்னவெல்லாம் செய்வாராம் மந்தைக்குள்ளே? அவர் காணாமற் போனதை அவர் தேடுவார். காணாமல் போன ஆடுகளை அவர் தேடி மந்தைக்குள்ளே கூட்டி சேர்க்கக்கூடியவர். அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு நாள் காலை பொழுதிலே அலுவலகத்திலே என்னுடைய இடத்தில் உட்கார்ந்து வேதாகமத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரி, அவர்கள் இன்னொரு சகோதரியை தன்னோடு கூட அழைத்து கொண்டு அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். உடன் வந்த சகோதரி நான் இருக்கும் அறைக்குள்ளே வந்தபோது சுற்றிலும் ஒரு விதமாக அவர்கள் பார்த்தார்கள். வித்தியாசமாய் பார்ப்பது போல அங்கெங்குமாக அப்படியே பிரமித்து பார்த்தார்கள். அந்த அறைக்குள்ளே வேறொன்றும் இல்லை, ஆங்காங்கே வசனங்கள், தேசத்தை குறித்ததான வரைபடங்கள், ஜெபிக்க தூண்டக்கூடிய வாசகங்கள், அதையெல்லாம் அந்த அறையிலே வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தபோது அவர்கள் திடீரென்று கோபமடைந்தார்கள். கோபமடைந்து தன்னை அழைத்து கொண்டு வந்த சகோதரியை பார்த்து, நீ என்னை எங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய், எங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று பயங்கரமாக கோபப்பட்டு அவர்கள் முன்பாக இருந்த சேர்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே வீசி எறிந்தார்கள். டேபிளில் இருந்த எல்லா பொருட்களை அப்படியே தட்டி எறிந்தார்கள். பயங்கரமாய் சத்தமிட்டார்கள். தரையில் அப்படியே உட்கார்ந்து முகம் குனிந்து அழ ஆரம்பித்தார்கள். பயங்கரமாய் சத்தமிட்டு அழுதார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் கண்களை திறந்து பார்த்தார்கள்.
நான் இருந்த அதே சேரில் உட்கார்ந்து கொண்டு நான் அவர்களுக்காக தெய்வ சமூகத்திலே அழுது ஜெபித்து கொண்டே இருந்தேன். என்னை பார்த்த உடனே மறுபடியும் கேட்டார்கள், நீங்கள் ஏன் அழுறீங்க, எதுக்காக அழுறீங்க என்று கேட்டார்கள். நான் அழவில்லை, உங்களுக்காக எனக்குள் இருந்து இயேசு அழுகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரி, வாங்க உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு பாதிப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள் என்று சொன்னபோது கீழே அவர்கள் தள்ளிவிட்ட அந்த சேர்ஸ் எல்லாம் அவங்களே எடுத்து போட்டாங்க. உதறிவிட்ட அந்த பொருட்களை எல்லாம் டேபிளில் எடுத்து வைத்தார்கள். அவர்கள் அப்படியே சேரில் உட்கார்ந்து கொண்டாங்க. அவர்களை அழைத்து கொண்டு வந்த சகோதரியும் அவர்கள் அருகில் உட்கார்ந்தார்கள். முதலாவது அவர்களை அழைத்து கொண்டு வந்த சகோதரி பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய தொழிலை அவர்கள் செய்து வந்தார்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்து இப்பொழுது அவர்கள் சொந்த தாய் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. எல்லாமே நஷ்டம், ஏராளமான கடன். அதனால் இயேசுவின் மீது ஒரு வெறுப்பு அவர்களுக்கு வந்துவிட்டது. குறிப்பாக ஊழியர்கள் மீது அதிகமான வெறுப்பு வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளாக இந்த சகோதரி பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேச ஆரம்பித்து சொன்ன காரியம், தொழிலிலே அவர்கள் நல்ல நிலையில் இருந்தபோது அவர்கள் வீட்டிற்கும் தொழில் ஸ்தலத்திற்கும் மாதந்தோறும் தவறாமல் அநேக ஊழியங்களிலிருந்து காணிக்கை சேகரிக்கும்படியாக கடந்து வருவதுண்டு. சில ஊழியர்களை அவர்கள் நேசித்து நல்ல ஒரு பெரிய தொகையை மாதந்தோறும் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அநேக ஊழியங்களை ஆதரித்து வந்த ஒரு குடும்பம். திடீரென்று தொழிலிலே அவர்கள் நஷ்டமடைந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு யோபுவை போல அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஊழியர் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தார்கள். ஃபோனில் அவரை தொடர்பு கொள்ள முடியலையாம். நான் உங்கள் ஊருக்கு வரும்போது நான் வருவேன் என்று சொல்லிவிட்டார். சில மாதங்களாக அந்த ஊழியருக்கு காணிக்கை அவர்கள் கொடுக்க முடியலை. ஏனென்றால் தொழிலில் நஷ்டம் அடைந்து விட்டது. அதனால் அவரும் அங்கே வர முடியவில்லை. இப்படியாக சில மாதங்களாக அந்த ஊழியர் அவர் வீட்டுக்கு வரலை, அவர்களை விசாரிக்கவில்லை, ஜெபிக்கலை. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நினையாத நேரத்தில் இந்த சகோதரி வீட்டின் வாசல் வழியாக வெளியே பார்த்தபோது அந்த ஊழியருடைய கார் வந்து நின்றது. காரிலிருந்து அவர் இறங்கினார். அவருக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், கையில் எந்த பணமும் இல்லை. மகளை பார்த்து அவர்கள் சொன்னார்களாம், நீ பின்புறமாக போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் அம்மா சொன்னேன் என்று சொல்லி கூல்ட்ரிங்க்ஸு ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லிவிட்டார்கள். வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பாயெல்லாம் விரிச்சாச்சு. ஊழியர் வருவார் என்று பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவர் வரும்போதெல்லாம் அருகாமையிலே 2 வீடுகளை அவர் போய் சந்திப்பது உண்டு. அங்கே போய்விட்டார். இப்போ வந்து விடுவார், பிறகு வந்து விடுவார் என்று காத்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஊழியரோ அவர் வரவே இல்லை. அவர் காரில் மறுபடியும் திரும்பி போய்விட்டார். ஏனென்றால் சில மாதங்களாக இவர்கள் காணிக்கை கொடுக்காதது நிமித்தமாக இந்த வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு ஒன்றும் கிடைக்காதென்று அவர் திரும்பி போய்விட்டார். இவர்களோ உள்ளத்திலே அப்படியே ஊழியர்களையும் இயேசுவையும் அவர்கள் வெறுக்க துவங்கினார்கள். வெறுப்பவர்களுக்கு அதிகமாயிற்று. ஜெபிப்பதை நிறுத்தினார்கள், ஆலயத்துக்கு போவதை நிறுத்தினார்கள். ஆலோசனை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள், ஐயோ என்ன செய்வது தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தவர்கள். எத்தனையோ ஊழியர்கள் வந்து போனவர்கள், ஒருவர் ஆகிலும் அவர்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது வரவில்லை. அப்படியே மனம் தளர்ந்தார்கள். இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை காலி செய்தார்கள். அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் அவர்களை சந்தித்தேன். பிரியமானவர்களே, இவ்வளோ காரியம் அவர்கள் சொல்லி முடித்தவுடனே நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர்களோடு கூட சேர்ந்து முழங்காலில் நின்று நான் அவர்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபித்தேன். தேவன் அவர்களை நேசிப்பதை என்னால் உணர முடிந்தது. தேவ பிரசன்னம் என்னை நிறைத்தது. ஆண்டவர் அவர்களோடு பேசினார். மகளே, ஒன்றும் குறைபடாமல்
சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், நான் கர்த்தர் என்று அநேக ஆறுதலான வார்த்தைகளோடு கூட அவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் மறுபடியும் நன்றி சொல்லி மறுபடியும் சாரி கேட்டாங்க. நான் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, தொழிலிலே நஷ்டமடைந்து ஒன்றுமில்லாமற் போன அந்த குடும்பத்தார் 5 மாதங்கள் கழித்து நான் இல்லாத சமயத்தில் மறுபடியும் அவர்கள் அலுவலகத்துக்கு வந்து அலுவலகத்தின் நம்பரிலிருந்து என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு. அண்ணா, ஆண்டவர் மறுபடியும் அதே பட்டணத்தில் எங்கள் தலையை திரும்பவும் உயர்த்தி விட்டார். வாக்கு கொடுத்தபடியே ஆண்டவர் எங்கள் ஆசீர்வதித்தார். விற்க முடியாமல் வழக்குகளில் சிக்கிக்கொண்ட எங்கள் நிலம் விற்பனையானது. அதனால் இந்த பெரிய தேக்கம் முடக்கத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். முன்பை விட ஆசீர்வாதமாக தொழில் நடக்குது என்று சொல்லி ஒரு காணிக்கையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்கள். பிரியமானவர்களே, நான் காணாமல் போனதை தேடுகிறவர், நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை நான் கொண்டு வந்து, நான் காணாமல் போனதை தேடுகிறவர், துரத்துண்டதை நான் திரும்பவும் மந்தைக்கு உள்ளே கொண்டு வருகிறவர். பிரியமானவர்களே, மந்தையிலே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் சில நேரங்களில் காட்டு மிருகங்கள், ஓநாய்கள் அவைகளை பீறி போடும்படிக்கு அதை துரத்துவதுண்டு. அப்படி துரத்தி அடிக்கிற நேரத்திலே அந்த ஓநாய் கூட்டங்களினாலே ஆடுகள் சிதறி திசை தெரியாமல் பல இடங்களுக்கு அது போய்விடும். ஆனால் மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடாக அதை சேகரித்து மறுபடியும் மந்தையை ஒன்றாக அப்படியே கூட்டி சேர்ப்பது உண்டு. அவர் நல்ல மேய்ப்பர். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். மகளே, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். மகனே, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னிடத்திலே தாயும் மகளுமாக ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அரசியல் பின்புலத்தில் உள்ளவர்கள், புற மார்க்கத்தார், அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தார். இரகசியமாக அவர்கள் நேரத்தை கேட்டு நான் இருக்கும் நாளிலே என்னை பார்க்கும்படி வருவார்கள். சந்தேகங்களை கேட்பாங்க, ஜெபித்து விட்டு கடந்து செல்லுவார்கள். தாயும் மகளும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மகள் கடைசியாக என்னை பார்க்க வரும் பொழுது அவள் மிகுந்த துக்கத்தோடு இருந்தாள். கையில் திருமணத்திற்கான அழைப்புதலை கொண்டு வந்தாள். என்ன என்று கேட்டேன். அண்ணா, எனக்கு திருமணம். அவள் கல்லூரியில் படிக்கும்போது விடுதியில் தங்கியிருந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், வேதாமத்தை வாசித்தாள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவள் பெற்றிருந்தாள், எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவளாக இருந்தாள். விடுமுறை வந்தாலே அவளுக்கு துக்கமாக இருக்கும், ஏன்னா வேதம் வாசிக்க முடியாது. ஒரு புதிய ஏற்பாடை மாத்திர ரகசியமாக அவள் கொண்டு வருவதுண்டு. அந்த விதமான ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்தாள். இப்போது அவளுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவர் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய விருப்பம். அவள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் விருப்பப்படி அங்கே நடக்கலை. வைராக்கியமான விக்கிரகத்தின் பின்னணியத்தில் உள்ள வைராக்கியமான ஒரு மாப்பிள்ளைத்தால் அந்த பெண்ணுக்கு நியமித்தார்கள். திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது. தாயார் வாயை திறந்து எதுவும் பேச முடியாது. அதுவும் அவர்கள் பெரிய கூட்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த விதமான ஒரு பின்னணியிலே உள்ள ஒரு மகள். அவள் வேதனையோடு வந்து உட்கார்ந்திருந்தாள். என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொன்னாள். நான் அவளுக்காக பாரத்தோடு கூட அந்த நாளிலே ஜெபித்தேன். ஜெபித்த போது தேவனுடைய வல்லமை நாங்கள் இருக்கிற இடத்திலே வந்து இறங்கியது. ஆண்டவர் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் அவர் பேசினார்.
உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவள் திரும்பி பார்த்து என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே போனான். ஆனால் மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேனே இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நடக்கும்ல, அவர் அப்படியே செய்வார்ல, அப்படி சொல்லிக்கொண்டே அவள் கடந்து போனாள். பிரியமானவர்களே, அவளுடைய கண்ணீரை நினைத்து நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். திருமணமும் முடிந்தது. திருமணம் முடிந்து 3 நாட்கள் கழித்து அவளுடைய தாயார் என்னை பார்க்கும்படிக்கு மறுபடியும் வந்தார்கள். மகள் என்னை அனுப்பிவிட்டார். ஆண்டவர் சொன்னபடியே என் மகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்துவிட்டார். திருமணத்தன்று இரவிலே கணவரிடத்திலே சொல்லி இருக்கிறாள், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகள், தயவு செய்து என்னை விட்டு விடுங்க, உங்கள் வழியில் என்னை இழுக்காதீர்கள் என்று சொன்னபோது கணவர் அன்றைக்கு ஒரு காரியத்தை அவர் சொன்னாராம். ஒன்றும் கவலைப்படாத, நான் அவனை எந்த தொந்தரவும் செய்யலை, நீ தாராளமாக இயேசுவை பின்பற்று, நான் வேலை வரும்போது நான் வருவேன், என்னை மாத்திரம் தொந்தரவு செய்யாத என்று சொல்லிவிட்டார். முதல் ஒரு பெரிய அற்புதம் நடந்து விட்டது. அவளுடைய உள்ளத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசு எனக்கு எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவ்வளவாய் அவள் சந்தோஷப்பட்டு அந்த ஊழியரிடத்தில் போய் நீங்கள் இந்த காரியத்தை சொல்லிவிடுங்கள் என்று தாயாரை என்னிடத்தில் அனுப்பிவிட்டிருந்தாள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கணவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்தது. அவர்கள் ஷிஃப்ட் ஆனார்கள். இன்று பாருங்கள், அந்த தேசத்தில் அந்த மகள் ஒரு குறிப்பிட்ட சபையோடு இணைந்து அவள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். வேலையை செய்து கொண்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு மகளாக இருக்கிறாள். துரத்துண்டதை நான் கொண்டு வருவேன். சாத்தான் ஒருவேளை இயேசுவை பின்தொடராதபடிக்கு உங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தை கொண்டு வந்து இயேசுவை விட்டு உங்களை பிரிக்க ஒரு பெரிய சதி செய்து கொண்டிருக்கிறதா? நல்ல மேய்ப்பர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பு முறிந்ததை நான் காயங்கட்டுவேன். எலும்பு முறிந்ததை, இயேசுவோடு கூட உள்ள உறவு முறிந்து விட்டதா? அவ்வளவுதான். என் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள். இயேசு என்னை மறந்தார், இயேசு என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை நினையாமலே போய்விட்டார் என்று ஒருவேளை அங்களை போடு இருக்கிற சகோதரி, பிரதர், ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பு முறிந்ததை நான் காயங்கட்டுவேன். பிரியமானவர்களே, சிறுவயது தொடங்கி என்னுடைய தாத்தா மீது நான் ரொம்ப அன்பு வைத்திருப்பேன். அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டார்கள். வாய்க்குள்ள ஒரு பெரிய கட்டி வந்தது. கடைசி ஸ்டேஜில் தான் அதை கண்டறிய முடிந்தது. அதன் நிமித்தமாக மரணத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நான் அவர்களை சந்தித்து இயேசுவை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் இந்த வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த இயேசுவின் மீது உங்கள் இருதயத்தை வையுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னபோது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஜீவன் பிரியும் நாளிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பாடலை பாடி அவர்களால் இயன்ற மட்டும் ஆராதித்து கொண்டே ஜீவனை விட்டார்கள். சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் அதிகாலையில் ஒரு தரிசனம். என்னுடைய தாத்தா பாதாளத்தில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு கூட புழுக்கள் அவரை அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்குது. அவர் பயங்கரமாக கூச்சல் எடுக்கிறார். நெருப்பின் மத்தியில், புழுக்கள் மத்தியில். நெருப்புக்குள்ளே எப்படி புழு இருக்க முடியும் பாருங்கள். முதலாவது புழு மரித்து போகுமே. ஆனால் நான் கண்ட காட்சியிலே நெருப்பு பற்றி பிடிக்கிறது, உயிரோடு புழுக்கள் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்குது. ஐயோ ஐயோ என்று பயங்கரமாய் சத்தமிட அந்த தரிசனத்தை கண்டு நான் விழித்தேன்.
நான் ஜெபம் பண்ணும்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனேன். பயங்கரமாக கோபத்தோடு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இனிமேல் நான் உமக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், இனி யாருக்கும் உண்மை குறித்து நான் சொல்ல மாட்டேன், என் தாத்தாவை பாதாளத்தில் போட்டுட்டீங்களே என்று சொல்லிவிட்டு இனி ஊழியம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்து இயேசுவை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அப்படி சொல்லி நான் மறுபடியும் தூக்கத்தை தொடர்ந்தேன். அந்த காலை வேளையில் 4 மணிக்கு எழுந்து இந்த தரிசனத்தை கண்டு ஜெபித்து மறுபடியும் படுத்துக்கொண்டேன். மறுபடியும் கண் அயர்வு. அந்த நேரத்தில் நான் படுத்திருந்த முன் அறையில் கதவை திறந்து கொண்டு வெண்வஸ்திரம் தரித்தவராக என்னுடைய தாத்தா ஒரு இளமை தோற்றம் போல ஒரு தோற்றத்தில், நரமயிர் ஆனாலும் நல்ல தடகாத்திரமான தோற்றத்தில் வந்து என்னை பார்த்து, தம்பி நீ ஏன் கவலைப்படுற, நான் இயேசுவோடு அங்கே சந்தோஷமாக இருக்கிறேனே என்று அவர்கள் சொல்லும்போது இயேசுவும் அவர்களுக்கு பின்னாக வந்து அப்படியே பரிதாபமாக என்னை பார்த்து கொண்டே நின்றார். அப்படி என்று தாத்தா அவசரமாய் சொல்லிக்கொண்டு நான் போகிறேன், அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மறுபடியும் திரும்பி போகும்போது இயேசுவும் அவர்கள் பின்னாக அப்படியே போனார். வாசல் பக்கத்திலே கதவை திறந்து கொண்டு வந்த இயேசு, அந்த தரிசனம் அப்படியே நிஜமாகவே நான் படுத்திருக்கிற பகுதி அப்படியே முன்பகுதி வாசலுக்கு நேராக நிஜமாக நடந்தது போலவே அந்த தரிசனம். அந்த கதவை திறந்து கொண்டு வந்த இயேசு திரும்ப கதவை அப்படியே அவர் கை வைத்து அடைத்து கொண்டு போகும்போது கையிலே தழும்பை நான் அங்கே பார்த்தேன். இயேசு என் முகமாய் அப்படியே பரிதாபமாய் திரும்பி பார்த்தார். ஒரு நிமிடம் இயேசு என்னை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி மெல்ல கதவை அடைத்து கொண்டு அந்த தழும்பின் கரம் தெரிய தெரிய இயேசு கதவை அடைத்து கடந்து சென்றார். மறுபடியும் நான் விழித்தேன். இயேசுவிடத்தில் ஓடினேன், அழுதேன், ஆண்டவரே சாத்தான் ஒரு தரிசனத்தை கொடுத்து என்னை உம்மை விட்டு பிரிக்க பார்த்து விட்டானே, இல்லை இல்லை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியவே மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் இயேசுவுக்காக பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறார். எலும்பு முறிந்ததை அவர் காயங்கட்டுகிற கர்த்தர். அடுத்தபடியாக நசல் கொண்டதை அவர் திடப்படுத்துவாராம். சில மந்தையில் பார்த்தா சில ஆடுகள் பலவீனப்பட்டதாக இருக்கும், நசல் கொண்டு போய் இருக்கும், நல்ல ஆகாரம் இல்லாமல் பலவீனப்பட்டதாக இருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பன் அதை தனியே பிரித்தெடுத்து அதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை வளர்ப்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி போலத்தான் பிரியமானவர்களே, பணித்தளத்திலே ஊழியம் செய்த ஆரம்ப காலம் 2002 ஆண்டு அந்த பகுதிகளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து வந்த மக்கள் கல்வியறிவில்லாதவர்கள். வாரத்தில் ஒரு நாள் சுவிசேஷத்தை அவர்கள் கேட்பதுண்டு, வேதத்தை வாசிக்க முடியாது, அவர்களால் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான வழி இல்லை. அந்த நாட்களில் வலைதளங்கள் கிடையாது, அதனால் எந்த வழியிலையும் அவர்கள் வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே விசுவாசிகள் ஆங்காங்கே வசனத்தை கேட்க முடியாமல் பரிதவித்தார்கள். அவர்கள் ஆத்துமாவிலே பலவீனப்பட்டவர்களாக இருந்தாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் வசனத்தை கேட்க முடியும். கல்வியறிவில்லாத மக்கள் அந்த சமயத்தில் பாருங்கள். அதற்காக நாங்கள் பாரத்தோடு கூட பணித்தளத்தில் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். 12 வயது 15 வயது ஸ்கூலுக்கே போகாமல் மாடு மேய்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்றோரிடத்தில் போய் சொல்லி கல்வியை குறித்த அறிவை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் இல்லை பிள்ளை அனுப்ப மாட்டோம், மாடுகளை யார் மேய்ப்பா, நீங்கள் மேய்ப்பீங்களான்னு கேட்பாங்க. அப்படி அவர்களை கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து அவர்களுக்கு எழுத படிக்க தெரிய வேண்டும் என்று போராட துவங்கினோம். அதன் விளைவாக பாருங்கள், இன்று பணித்தளத்தில் போலீஸ் அதிகாரி, இன்றைக்கி நர்ஸ் எழும்பிட்டாங்க, அரசு டீச்சர்ஸ் எழும்பிட்டாங்க, பெரிய பெரிய துறைகளில் வந்து விட்டார்கள், பஞ்சாயத்து தலைவியாக கூட வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த விதமாக எலெக்ஷனில் ஜெயிச்சு முன்னால் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே அதை எல்லாம் மாற்றிவிட்டார். பிரியமானவர்களே, பிள்ளைகள் கல்வி அறிவை அறிந்தபோது வீட்டில் குடும்ப ஜபத்தில் வேதாகமத்தை அவர்கள் வாசிக்க துவங்கினார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஸ்தாபனம் எங்களை தொடர்பு கொண்டு, ஆதிவாசிகளுக்காக நாங்கள் ஆடியோ பைபிளை ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம்,
அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் சர்ச்சில் அதை மாட்டி விடுவோம், நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டால் போதும், அவர்கள் வசனத்தை கேட்க முடியும் என்று சொன்னார்கள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள்! எல்லா ஆலயங்களிலும் ஆடியோ பைபிள் ஓடத்தக்கதான சவுண்ட்ஸுகளை அந்த ஸ்தாபனம் கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆண்டவர் இலவசமாய் வசனத்தை கேட்கக்கூடிய கிருபையை கொடுத்தார். நசல் கொண்டதை அவர் திடப்படுத்துகிறவர். ஒருவேளை எந்த இடத்திலையும் ஒரு ஆராதனைக்கு போக முடியலை என்று மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா? அவர் நசல் கொண்டதை திடப்படுத்துகிற ஆண்டவர். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உங்களை தேடி ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வந்து உங்களை பலப்படுத்துகிறவர். அவர் நல்ல மேய்ப்பன், அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களை அவர் வழி நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் நல்ல மேய்ப்பன். உம்முடைய மந்தையின் ஆடுகளாக நாங்கள் இருப்பதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் வசனத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்காங்களே, அவர்கள் வீடுகள் தோறும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆறுதலினால் நிரப்புவீராக. என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இருக்கிறேன். என் மகனே, நான் உனக்கு இருக்கிறேன். என் மகளே, நான் உனக்கு இருக்கிறேன். உன் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நான் நல்ல மேய்ப்பன். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். மகளே, உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தவறு செய்யலையே, ஆனால் இன்றைக்கு என் கணவர் குடும்பத்தார் என்னை தள்ளிவிட்டு நான் இன்றைக்கு தனித்தவளாக இருக்கிறேனே என்று வேதனையோடு கூட வாழ வேண்டிய வயதில் இன்றைக்கு பிரிந்த நிலைமையில் இருக்கிற மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரி, உங்கள் வியாதி படுக்கை ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்கள் வேதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஐயோ, மருத்துவ தகவலை பார்த்தா எல்லாமே நார்மல், ஆனால் என் சரீரத்தில் என்ன செய்வதென்றே தெரியலை. என் வேதனைகளை சொல்ல முடியாது. தனித்து என்னால் எங்கும் போக முடியாது. தனித்து வீட்டுக்குள்ள இருந்தா கூட பயம், மரண பயம். ஏதாவது சம்பவிக்குமோ? என் பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள்? சகோதரி, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இயேசுடைய வல்லமை உங்கள் சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பர் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விடும்படிக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே என்று வீடுகளில் கூப்பிடுற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவருடைய வல்லமை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது, நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இயேசுவை விட்டு பிரிக்கும்படிக்கு போராடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடுகள் தோறும் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்குவதாக. காணாமல் போனதை தேடுகிறவர், நெசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர், துரத்துண்டதை கொண்டு வருகிறவர், எலும்பு முறிந்ததை காயங்கட்டுகிற ஆண்டவருடைய கரம் வீடுகளுக்குள்ளே இறங்குகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தென்காசி அடைக்கல பட்டணத்தில் ஞாயிறு சிறப்பு ஆராதனை. நாள் 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு. இடம் தூய பேதுரு ஆலயம், வேதம்புதூர், அடைக்கல பட்டணம். தெய்வ செய்தி சகோதரர் ஆசிரியர் ஞானராஜ் அவர்கள். குடும்பமாய் பங்கு பெற்று தேவாசீர்வாதம் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.